கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வாசிப்போம். Let us turn to Jeremiah chapter 31 verse 3. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். தேவன் தம்முடைய அன்பை பற்றி இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். Even in these days, God is only speaking about His love. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அன்பின் தேவனிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். And everybody must know about that love, and everyone should be brought to that love. இந்த மேலான நோக்கத்தோடு தேவன் இந்த நாட்களிலே எல்லா மனிதரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Only with this kind of purpose and aim, the Lord God is dealing with everyone. எத்தனையோ காரியங்களை இந்த பூமியிலே நாம் விலை கொடுத்து வாங்கி விடலாம். Even many things in the world, we can pay some money and we can buy it. ஆனால் இந்த அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. But one thing, this love in no way you can pay money and get it for you. இந்த உலகம் முழுசையும் கூட மனிதன் விலை கொடுத்து வாங்கக்கூடிய திராணி உள்ளவனாக இருக்கிறான். Even man is having such ability that he can pay money to buy the whole world. பூமிக்குரிய எந்த ஐஸ்வரியத்தை கொண்டும் இந்த அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. Whatever earthly riches, with that earthly riches, in no way you can get this love. எல்லா மனிதனுடைய இருதயமும் அன்புக்காக ஏங்குகிற நிலவரத்தில் காணப்படுகிறது. Even everyone is brought to a state where they are longing for that love. அந்த அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது சிநேகிதர்கள் மத்தியிலே அந்த அன்பை எதிர்பார்க்கிறார்கள். And only to obtain the kind of love they are expecting in their own family, even from their own relatives. தங்களுடைய வீடுகளில் அன்புள்ள ஜனங்கள் தங்களோடு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தங்களோடு இருக்கிறவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஒருவருக்கொருவர் காணப்படுகிறது. And they must need only a loving people, and they must be loving one another. That's what they expect. வேலை ஸ்தலங்களிலும் கூட தங்களோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், தங்களை நேசிக்கிறதான மனிதர்கள் இருக்க வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு மனிதனுக்கு காணப்படுகிறது. Even in the working place, a man is having anticipation. The people who ever part of the place, all must be loving. They expect a loving atmosphere. இந்த பூமியிலே நீங்கள் இடைபடுகிற எந்த இடத்திலும் அல்லது எந்த மனிதனிடத்திலும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களை அறியாமலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பாக இருக்கிறது. Even on this earth, whatever the thing you meddle, whatever the thing you deal, the final ultimatum is only the love what you expect. அது கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரும் போது ஒரு பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் அடைகிறீர்கள். But when you are not able to get that love, you come to a great frustration. மாதம் பிறந்த உடனே கை நிறைய பணம் சம்பளமாக வாங்கிட்டு வரலாம், ஆனால் நீ வேலை பார்க்கிற இடத்துல உன்னை நேசிப்பார் யாரும் இல்லை. But you may, in the end of the month, you may able to bring money full of your hand, but in the working place, there is nobody to love you. கை நிறைய வாங்கின சம்பளம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தாகத்தை தீர்க்க முடிகிறதில்லை. Even the money what you are able to earn, the handful of money that is not able to quench the desire of love which is in you. உனக்கு கிடைத்ததான அந்த பணத்தை கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு அவசியமான எல்லா உபயோகமான பொருட்களையும் நீ வாங்கி கொண்டு வந்து போட்டாலும் உன்னுடைய வீட்டாரிடத்திலிருந்து நீ அன்பை சம்பாதித்துக் கொள்ள முடிகிறதில்லை. Even with the money what you are earning, whatever the material buy for the needs of the family, what the love you expect, you are not able to derive from them. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தோடும் விரக்தியோடும் மனிதனுடைய உள்ளம் காணப்படுகிறது. Only with this kind of deception, with this kind of frustration, the heart of man is being filled. இந்த சூழ்நிலையில் இருக்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில் உன்னை நேசிக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார். Oh dear brothers and sisters, tonight there is a one God who could love you. அந்த தேவனுடைய அன்பு மனிதனிடத்திலே இருந்து கிடைக்கிற அன்பை போல அல்ல. Even that kind of love, it would never be like a love what you derive from a man. பூமியிலே அன்பு செலுத்தக்கூடிய எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும்
நிரந்தரமாக உன்னிடத்தில் அவர்கள் அன்பு செலுத்த இயலாது. Even though the man who is able to show love to you, but permanently in no way they will able to show love to you. மனிதனுடைய அன்பு நிரந்தரமானது அல்ல, அது மாறி போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Even the love of man is not a permanent, but it is something a transitory. மனிதனுடைய அன்பு நித்தியமானது அல்ல, அது அநித்தியமானதாக இருக்கிறது. Even the love of man is not everlasting, but it is only a temporary. இன்றைக்கு உன்னை நேசிக்கிறவர்கள் நாளைக்கு உன்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். The people who have a lot today, but the next day they hate and they put you aside. ஆனால் நாங்கள் அறிவிக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமான அன்புடையவராக இருக்கிறார். But the Lord Jesus Christ, what we proclaim, he is able to have a love everlastingly. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று அவர் கூறுகிறார். But he said, with the everlasting love I have loved you. இந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன விலை கொடுக்க வேண்டும்? Only to derive this kind of love, what the money or the what the worth you had to give for that. பூமிக்குரிய எந்த பணத்தையோ பொருளையோ உடைமைகளையோ கொடுத்து இந்த அன்பை சம்பாதித்து விட முடியாது. Even whatever the material, whatever the great thing in the earth, in no way he can able to end this love. ஆனால் இந்த அன்பின் தேவன் தம்முடைய அன்பை பற்றி உனக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த அன்பினாலே அவர் அண்டையிலே உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். Even this love God not only telling about that kind of love, but at the same time he is trying towards him. எந்த விலைக்கரையமும் இல்லாமல் இலவசமாக அந்த அன்பண்டையிலே அவர் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். Without any kind of money, the love without the money to wasted, he is able to draw you. அப்படியானால் அவர் உன்னை அது நிமித்தமாக உன்னை ஒரு அடிமையாக்குகிற கிரியும் அல்ல. And because of that, it's not an act of making us a slave. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அந்த அன்பை அனுபவிக்கும்படியாக இந்த தேவன் அப்படி செய்கிறார். Only that you might enjoy that love, the Lord God is making such thing. இந்த தேவன் முந்தின நித்தியத்திலிருந்து அவர் நித்தியமெல்லாம் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். Even in the pre-eternity and all through the ages, he is the Lord of with all love. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு பெரிய அநாதி நோக்கம் உடையவராக தம்முடைய அநாதி அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். And every man is having an everlasting plan, and he is revealing his everlasting love towards thee. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த அநாதி அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். காரணம், உன்னை பற்றி ஒரு அநாதி நோக்கம் இருக்கிறது. அது பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையாருக்கு எழுதி இருக்கிறார். Even the Lord God is showing his everlasting love when he is showing that everlasting plan that he is writing to the church of Ephesians. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உன்னை குறித்ததான அந்த அநாதி நோக்கத்தை உடையவராக இருக்கிறது நிமித்தமாக அந்த அன்பை அவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். As the Lord God is having an everlasting plan and he is revealing that love to you. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அருமையானவர்களே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே கர்த்தர் உன்னை நேசித்தார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். Even before the foundation of the Lord God loved you and God had chosen you. உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த பூமியிலே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே உங்களை நேசித்ததான ஒரு தேவன் உண்டு. Even before the foundation of the Lord, before you born in the world, there was God to love you. உலக தோற்றத்துக்கு முன்னே நானும் நீங்களும் அந்த தேவனுடைய மனதிலே காணப்பட்டோம். Even before the foundation of the world, you and I, we were found all in the heart and the mind of God. இப்பொழுது பூமியிலே வாழ்கிற நாம் அந்த தேவனுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். As we live upon the earth, we have to enjoy that love. அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாத ஜனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். And even in that love, without blame, without blemish, we have to be formed before the Lord. அதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். That's why the Father, the Lord Jesus Christ, he had chosen us. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். Only through the Son, the Lord Jesus Christ, he had revealed that love to us. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன்,
ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். With the everlasting love I have loved you. With the loving kindness I have drawn you. அருமையானவர்களே, அந்த வேத பகுதியில் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஆதலால் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் காரணம் என்ன? Now here he says that he has loved with the everlasting love, but he says therefore with the loving kindness I have drawn you. ஆதலால் என்ற அந்த வார்த்தையானது அந்த அநாதி அன்புக்கு ஒரு கடமை இருக்கிறது என்கிறதை வெளிப்படுத்துகிறது. What is that therefore says that the everlasting love is having a great application. தேவனுடைய அந்த அநாதி அன்புக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு கடமை காணப்படுகிறது. Even the everlasting love is having a great responsibility and obligation. இந்த சந்தர்ப்பத்திலே அதை உங்களுக்கு விளக்கும்படியாக என் சிறு வயதில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to explain about that, what it happened when I was a child, young man. I want to tell it now. ஒரு 11-12 வயசு இருக்கும். அந்த நாட்களிலே நான் என்னுடைய பாட்டி வீட்டில வளர்ந்து வந்தேன். When I was 11 and 12 years old, I was brought up in the grandmother's house. ஒரு நாள் ஏதோ குழப்பம் உண்டாக்கி விட்டேன், வீட்டில ஏதோ பிரச்சனை ஆகி விட்டது. One day I made a mistake and brought about a great confusion in my house. அவர்கள் என்னை கண்டித்தார்கள், நான் வீட்டை விட்டு ஓடி போய் விட்டேன். And they rebuked me and chastised me. I fled from the house. எங்களுடைய வீட்ல இருந்து வயல் வெளியில ஒரு மைல் தூரம் போனால் ஒரு மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். While I go through the paddy field, for 1 mile I could reach the main road. அங்கே ஒரு ஊர் இருக்கிறது, நான் அங்க போயிட்டேன். And there was one village. I reached that village. அது ஒரு மத்தியான வேளையாக இருந்தது. And it was only afternoon. நான் அங்க போயிருந்தேன். திரும்பி நீ வீட்டுக்கு போக கூடாது. And I made a decision that I should never go back to my home. எங்கயாவது போய் பஸ் ஸ்டாண்ட்லயாவது ஒரு மூடதுக்கியாவது பிழைக்கணும். Anyhow, I must go to the bus stand, even carrying the sack of, and I must live with that. இல்லைன்னா சாவணும். If not, I must die. இப்படிப்பட்ட ஒரு குமுறலோடு நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன். With all this kind of confusion, and I was sharing the place. நேரம் போய் கொண்டே இருந்தது. The time was only elapsing. மாலை நேரமாகி விட்டது. It was only in the evening time. இருட்டி போய் விட்டது. And also it was dark. இருள் வர எனக்குள்ள பயமும் திகிலும் வந்து விட்டது. When the darkness was covering me, I had a great fear in me. இந்த இருட்டுல நான் எங்க போவேன்? In this darkness, where would I go? சரி, திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் என்று முயற்சித்து அந்த ரோட்டு ஓரத்துல அந்த வயல் பகுதியில் இறங்குற அந்த பாதையில வந்து நிற்பேன். And so that I made a decision to go back to my home. I was only standing near that paddy field. யாராவது மனிதர்கள் வந்தால் அவங்களோட சேர்ந்து போயிடலாம் என்கிற ஒரு எண்ணம். I had never thought if anybody come so that I may go along with them. அந்த இருட்டுல தனிமையாய் போகிறதுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. But I had a great fear in that darkness to go by all alone. என்னுடைய பயத்துக்கு காரணம் உண்டு. ராத்திரி வேளையில அந்த வயல் வெளியில பாம்புகள் நடமாடும். And according to my understanding, in those areas that paddy field, even the snakes will be just loitering. அங்க இருக்கிற அந்த தவளைகள், நண்டு இதெல்லாம் பிடிச்சு சாப்பிடுறதுக்காக அந்த பாம்பு அங்க நடமாடி கொண்டிருக்கும். Even the snake will be lighting here, wanting to catch a frog or any other things in that place. பகல் வேளையிலே கூட அந்த பாம்புகளை நான் பார்த்திருக்கிறேன். Even in the daytime, I have seen such kind of snake. பாம்பு என்று சொன்னால் எனக்கு ரொம்ப பயம். Even when I hear about snake, I was greatly afraid. சிறிய பாம்பா இருந்தாலும் பெரிய அளவுல நான் பயந்து கொண்டிருப்பேன். Even though it is a small snake, but greatly I will be giving to the fear. சிலர் பாம்பை கண்டால் விரட்டி அடிப்பார்கள். நான் பயந்து நான் அதை விட்டு விடுவேன். But all will be chasing and kill it, but I will leave it alone. ஒரே இருளாக இருக்கிறது. இனி நம்மால் தனிமையாய் போக முடியாது. பாம்பு கடிச்சிட்டா என்ன செய்யறது? பயம் வந்துட்டு. I'm all alone and it was full of darkness. If any snake bite me, what would happen? That was the thinking. அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்தது. சரி, அங்க போய் அங்க ஒரு தருண போல இருந்தது. வெளியில நான் அங்க போய் உட்கார்ந்திருந்தேன். Even there was a temple and there was something like a little platform like, and I was taking rest over there. அது ஒரு இரவு 8 மணி இருக்கும். ரெண்டு போலீஸ்கார அந்த பக்கத்துல வந்தாங்க. And it was night 8 o'clock. 2 policemen came that place. எனக்கு அவர்களை கண்ட உடனே ஒரே பயம் வந்துட்டது. When I saw the policemen, I got a great fear. நம்ம பிடிச்சிட்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்களோ ஒரே பயம். Whether they will catch me and take me to the jail and cast me in. ஆனால் அவர்கள் அப்படியே கடந்து போய் விட்டார்கள். But anyhow they passed through that way. சரி, இனி இங்கே இருக்க கூடாது. இங்க இருந்தா போலீஸ் வரும். Hereafter I should never stay here
the police will come. மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகிற அந்த பாதையில போய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். Again I am standing in the place where I could go to that village. ஒரு 9 மணி 10 மணி இருக்கும். It was night by 9 or 10 o'clock. எங்க கிராமத்தில இருந்து அந்த வயல்வெளியில ஒரு அரிக்கன் லைட் பிடிச்சிட்டு வர்றது தெரியுது, யாரோ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. And even from my village through the paddy field, I could see somebody is carrying the lantern and coming through that paddy field. இந்த வயதான பாட்டி அவங்களுக்கு அந்த பாதையில பகல்ல கூட நடந்து வர முடியாது. ஆனா அந்த இரவுல அந்த பாட்டி ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டுட்டு நடந்து வந்து கொண்டிருக்காங்க. But even the daytime, my old mother, she was not able to go by alone. She had no such a sight. But during the night with the lantern, with that light, she was coming in search of me. அந்த சிறிய வெளிச்சத்தை கண்ட வேளையில ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. When I saw the little light, I had a great hope. நான் அந்த வெளிச்சத்தையே பார்த்து இருக்கிறேன். And I was only steadily watching that light. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவர்கள் அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க நான் இருந்த இடத்துக்கு. It was almost like an half an hour. She reached the place where I was. திரும்ப என்ன கையை பிடித்து அழைத்து சென்றார்கள். Then she caught hold of my hand and took me back to the place. சாப்பாடு கொடுத்தார்கள். And she had given நான் அன்னைக்கு மதியமும் சாப்பிட்டிருக்கவில்லை. Even that afternoon I did not have the food. வழக்கமா சாப்பிடுறத விட கூட ஒரு மடங்கு சாப்பிட்டேன். Even usually I used to take food and I was taking little more that day. பெரியமான்ல எதுக்கு சொல்றேன்னு சொன்னா கோபம் வந்தா வயிறு நிறைய சாப்பிடுங்க, கோபம் போயிடும். And even if you have anger about anything else, if you take the food to the stomach full, all of your anger will flee away. நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் மேல தான கோபம் வருது, சாப்பாட்டு மேல எதுக்கு கோபம் வரணும்? அவங்க சாப்பாட்டை சேர்த்து சாப்பிடுவோம். And why? It's only because of men and all the anger I had to take the double measure of the food. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to His name. நான் நிறைய சாப்பிட்டு நான் பேசாம படுத்துக் கொண்டேன். And I had a good food and I was sleeping. இந்த சம்பவத்தை நான் எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், Why I want to quote this incident? என்னுடைய பாட்டிக்கு என் மேல் ஒரு அன்பு உண்டு. அந்த அன்புக்கு ஒரு கடமை, ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. Even my grandmother, she had a love. That love is having an obligation, a duty to do that. நான் உண்டாக்குற குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கு போய் தொலையட்டும்னு விட்டுடலாம். Whatever the trouble I was making when I was a little boy, she would have told, let him go away anywhere. ஆனால் அவைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு என்னை அன்பாய் கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு பிறகுதான் அவங்க சாப்பிட்டு என் அருகிலே வந்து படுத்துட்டாங்க. And after that she had brought me in and given all the food, and after that she had food and she was alive with me. ராத்திரி எழுப்பி ஓடி போயிருவேன் என்ற பயத்தில் என்னுடைய அருகில் படுக்கவில்லை. And it is not because in the middle of the night I will be playing away, she was lying beside me. அந்த அன்பு, it's only the love. நான் உன்னை நேசிக்கிறேன், I am loving you. ஆகையினால் உன்மேல் இருக்கிற அந்த அன்புக்கு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கு. ஆகையினால தான் என்னுடைய இயலாமையிலும் நான் அந்த வயல் பகுதியிலே நடந்து வந்து நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்தேன். Even I have a good duty to love you, even in my old age. So I was so enabled, but I walked and brought you back. உன்னை பார்த்து இந்த ராத்திரி வேளையில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், ஆதலால் என் காருண்யத்தினால் உன்னை என் பக்கமாக இழுத்துக் கொள்கிறேன். Even the Lord God says, I have loved you with the everlasting love, with all kindness. I could just drawn towards me. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை பற்றி, அவருடைய அநாதி அன்பை பற்றி நாம் உணர்ந்து கொண்டாலும் அவர் அண்டையிலே நாம் நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு பயமும் திகிலும் காணப்படுகின்றன. Even though we know about that love, but we are not able to come closer with the Lord, all kind of panic and fear is filling our mind. அந்த அன்புள்ள தேவனிடத்திலே நாம் கிட்டி சேரக்கூடாதபடிக்கு இருள் காணப்படுகிறது. Even in that loving God, we are not able to approach closer, but the darkness has enveloped us. உன் வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த பாவ வாழ்க்கையாகிய அந்த இருள் அந்த அன்புள்ள தேவனிடத்தில் நீ வரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது, உன்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Even the darkness of what you have, the sin, is never allow you to come closer to the loving God. It is something like a hindrance. வழியிலே அலைந்து திரிகிறதான அந்த பாம்புகள், அந்த சர்ப்பம் அல்லது அந்த பிசாசு உன்னை தேவனுடைய அன்பண்டை நீ சேரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான். Even all kind of loitering snake like Satan and the devil, it never allow you to come closer with the Lord. அந்த அநாதி சிநேகமுள்ள அந்த இயேசுவினிடத்தில் நீ கடந்து வரக்கூடாதபடிக்கு பாவமாகி இருளும் அந்த பிசாசும் உன்னை தடை செய்து கொண்டிருக்கின்றன. Even that loving God
that you may not come closer. That kind of darkness, that kind of Satan and the evil powers is obstructing you. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாய், பாவத்தை விட்டு ரட்சிக்கப்படும்படியாக விரும்புகிறாய், விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்பும்படியாக ஆசை உனக்கு உண்டு. But you want to come closer with the Lord, who want to acknowledge it and get the forgiveness, who have a desire to forsake the idol and come toward the Lord. ஆனால் உன்னுடைய சமுதாயத்தை குறித்து நீ சிந்திக்கும் போது உன்னுடைய சமுதாயம் உன்னை என்ன செய்யும், உன்னை என்ன சொல்லும் என்று நீ பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய். But while you think about the society, what the society will think, with that you are thinking and greatly confused with that. உன்னுடைய நண்பர்கள் உன்னை அவமதிப்பார்கள், பரிகசிப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். Even all your friends, relatives, all the tragedies you with that, you are greatly troubled in heart. உன்னுடைய பாரம்பரியமான காரியங்கள், உன்னுடைய விக்கிரக வணக்கங்கள் இவைகளெல்லாம் கூட அந்த அனாதி சிநேகமுள்ள தேவனிடத்திலே நீ வரக்கூடாதபடிக்கு தடையாக காணப்படுகிறது. Even all your traditional way, even an idolatry, is all obstructing not to come closer with the loving God. உலகத்தின் ஐஸ்வரியங்கள், உலகத்தின் பதவிகள், இந்த உலக பிரகாரமான மேன்மைகள் எல்லாம் உன்னை அந்த அன்புள்ள தேவனிடத்தில் வரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கின்றன. Even all the riches, all the designation, the greatness of this world, all obstructing never come to that loving God. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து இவைகள் ஒருபோதும் உன்னை விடுவிக்க போகிறதில்லை. Oh dear brothers and sisters, from this wretched condition you will never be delivered. உன்னுடைய நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் ஒரே ஒருவர் உண்டு, அவர்தான் அனாதி அன்புள்ளதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Only to deliver you from all kind of wretched position, there is a one God, that is God with the everlasting love. உன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை விருப்பங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். And he the Lord able to understand about our inner desire and inner longing. அந்த அன்புள்ள தேவனிடத்திலே கடந்து போக வேண்டும், அவரிடத்திலே நெருங்கி சேர வேண்டும், அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற உன்னுடைய இருதயத்தின் தவிப்பை அவர் அறிந்தவராக இருக்கிறார். And he is having the understanding, you want to come closer with that loving God, and he is able to understand that. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய பிரச்சனைகள் இவைகளெல்லாம் பாராமல் அவரே நீ இருக்கிற இடத்திலே உன்னை தேடி நெருங்கி வருகிறார். Never considering all kind of transgression and all kind of sin, that Lord he himself come voluntarily in the place where you are. அந்த என்னுடைய பாட்டி நான் இருக்கிற இடத்திலே என்னுடைய நெருங்கி வந்து என்னை தன்னிடத்திலே கொண்டு போனது போல, as that old mother, she reached the place where I was and she was taking to the place where she had been. கர்த்தர் இவ்விதமாக தம்முடைய அன்புக்கு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். Even the Lord God is having a great duty and obligation and he able to carry out for your sake. பிரியமானவர்களே, இந்த கடமையை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன செய்தார்? Only to execute this kind of obligation what the Lord has done. லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு காரியத்தை கூறினார். Even look the gospel chapter 10, while the Lord Jesus Christ was in the earth, he was telling one thing. 30ஆம் வசனங்களிலே இருந்து ஆண்டவர் கூறும்போது, எருசலேமிலே இருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான், அவன் போகிற வழியிலே கல்லர் கையில் அகப்பட்டான், அவனை குற்றுயிராக்கி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். Now we read from the 30th verse, a man was making a journey from Jerusalem to Jericho. While he was making a journey, he was caught in the hand of the robbers and they made him half dead. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். Only the robber, the thief, only come to steal and to destroy, not for any other purpose. திருடனாகிய அந்த பிசாசு மனிதனை இப்படி அழிக்கும்படியாக கிரியை செய்கிறான். Even the thief, the devil is working only to destroy man. ஆனால் ஆண்டவராய் இயேசு மனிதனுக்கு ஜீவனை உண்டாக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று சொல்லுகிறார். But the Lord God said that he had come only to have a life, that life may be made abundant. குற்றுயிராய் கிடந்ததான அந்த மனிதன்
இருந்ததான அந்த பாதையிலே கிடந்ததான அந்த பாதையிலே ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகிறான். While that man was up there, in that way, one priest was crossing. குற்றுயிராய் கிடக்கிறானே என்கிற ஒரு பரிதாபம் அன்பு இருந்தாலும் உதவி செய்ய கூடாத நிலவரத்தில் அந்த ஆசாரியன் கடந்து சென்று விடுகிறான். Even the priest was having some compassion about the man who was up there, but even then he was not in a position to help him. அந்தபடியே ஒரு லேவியனும் கூட வருகிறான். அவனும் கூட அந்தபடியே கடந்து போய் விடுகிறான். Even in that way, while he passing by, he was also not in a position to help him. ஒரு சமாரியன் ஒருவன் அந்த வழியாக வருகிறான். But at the same time, one Samaritan is passing through that way. அவனுக்கு அந்த குற்றுயிராய் கிடந்த மனுஷன் மேல் ஒரு அன்பு இரக்கம் உண்டானது மாத்திரமல்ல, Not only he had a great sympathy and compassion toward the dead man. குற்றுயிராய் கிடக்கிற மனிதனுக்கு ஏதாயிலும் உதவி செய்தால் நமக்கு ஏதாயிலும் தீங்கு வந்து விடுமோ என்றெல்லாம் அவன் பொருட்படுத்தாதவாறு அவனை தூக்கி எடுத்து அவனை கழுவி அவனுடைய காயங்களை கட்டி அவனை குணமாக்கும்படியான எதுக்களை செய்கிறான். Yes, he is assisting and helping this dead man, whether anything would come, was not fearing about, and he was helping and removing all kind of wound, and he washed and make him to be healed. தேவனுடைய இந்த அநாதி அன்பு வெளிப்படுவதற்கு பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாண மார்க்கம் போதுமானதல்ல. Even only to reveal the everlasting love of the Lord, the way of the law in the Old Testament is not so sufficient. தேவனுடைய அநாதி அன்பு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நியாயப்பிரமாண மார்க்கம் தடையாக இருந்தது. Even only to receive that everlasting love, the way of the law was only abstractive. லேவிய ஆசாரியத்துவம் தடையாக இருந்தது. Even the Levite, the priesthood, all seems to be abstractive. எனவே தம்முடைய அநாதி அன்பை மனிதன் அனுபவிக்க செய்யும்படியாக கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தையே மாற்றி விட்டார். Only man to enjoy the loving kindness, God has absolutely changed the Old Testament priesthood. ஒரு புதிய ஆசாரியத்துவத்தை கொண்டு வருகிறார். அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். But he is bringing about a new priesthood that is called in the order of Melchizedek. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை படிக்கும்போது, And even Hebrew chapter 4 verses 12 and 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் பரிதாபப்படக்கூடாதவர்களாக இருந்தார்கள். Even the Old Testament priests, they had no sympathy. மரித்து உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று பிதாவாகிய தேவனால் நாமம் தரிப்பிக்கப்பட்டார். Even the Lord Jesus Christ was had the name by the Father as in the Melchizedek as the priest. அந்த பிரதான ஆசாரியன் இடத்தில் நமக்கு இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். And even that high priest, we were able to get the mercy and grace. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். And I have loved you with the everlasting love, therefore with the loving kindness I have drawn to you. கர்த்தர் தம்முடைய அந்த கடமையை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். Only the God wanted to show his duty and obligation. It was sending the only begotten Son into the world. அந்த குமாரன் தன்னை கிருபாதார பலியாக அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். Even that Son has given himself as a propitiation surrendered upon the cross of Calvary. இவ்விதமாக அந்த அநாதி சிநேகத்தை வெளிப்படுத்தும்படியாக இப்படிப்பட்டதான ஒரு கிரியை, ஒரு கடமையை செய்தவர் நிறைவேற்றுகிறார். Only to reveal about the everlasting love, he is able to do his duty and obligation. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, While he turned to 1 John chapter 4, 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய, from 8 to 10. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்த அந்த அநாதி அன்பு
எப்படி வெளிப்பட்டது என்றால் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதுனால வெளிப்பட்டது. How did the everlasting love reveal into the world? But when he sent his only begotten son into the world. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினதுனால அந்த அன்பு வெளிப்பட்டது. As he had sent that only begotten son as a propitiation of our sin, the love, the everlasting love to the world, it was revealed. இவ்விதமாக பிதாவாகிய தேவன் நமக்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை வெளிப்படுத்தி அவர் அந்த அன்பை நாம் அனுபவிக்க செய்கிறார். Even the Father, he revealed that everlasting love and also made us to enjoy. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்து அந்த அன்பை நாம் அனுபவிக்கும்படியாக கிரியை செய்கிறார். Even the Son Jesus Christ, he had given himself as a sacrifice and even made us to enjoy that love. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது Ephesians chapter 2 verses 4 and 5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்மிடத்தில் வைத்த அந்த மிகுந்த அன்பினாலே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை உயிர்ப்பித்தார். Because of the great love, whatever the sins we had, like a transgression and iniquity, he had forgiven us. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது அது தேவன் நமக்கு பாராட்டின ஒரு பெரிய அன்பு என்றும் கூட நாம் வாசிக்கிறோம். As he was able to show that great mercy, it is only merely the mercy of God. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாக கூறப்பட்டிருக்கிறது. Even 1 John chapter 3 verse 1 it is said about. பிரியமானவர்களே, இந்த அனாதி அன்புக்கு ஒரு சக்தி அல்லது ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். And you can say even for the everlasting love, it's having a great power to entice anyone. இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அந்த அன்பை அந்த காருண்யத்தை வெளிப்படுத்தி கிரியை செய்ய ஆரம்பித்தார். Even the Lord Jesus Christ, when he came into the world, he was showing about his love and the loving kindness and started working for the people. அவர் வியாதியஸ்தரை கண்டு அன்பு கூர்ந்து மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். And when he saw the sick people, he had a great mercy and compassion and healed all those people. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தரையும் அவர் அற்புதமாக சுகமாக்கினார். And whoever been abdicated or deserted, abandoned by the doctor, he was able to heal them. அசுத்த ஆவிகளினால் வாதிக்கப்பட்டவர்களை கண்டபோது அவர் அன்பு கூர்ந்து அவர்கள் மீது பரிதாபப்பட்டு மிகுந்த இரக்கத்தினாலே பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். Even while he saw the demon possessed, he had a great sympathy. With that he cast out all kind of evil spirit. இப்படி எல்லாம் அவர் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே ஜனங்களை தம்மக்கமாக கட்டி இழுக்கக்கூடியவராக காணப்பட்டார். With that he was with the cords of love able to draw closer with him. மனுஷரை கட்டி இழுக்கிறதான அன்பின் கயிறுகள், அந்த கயிறுகள் என்ன? And what is the cords of love? What he is able to tie and drag towards him? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான தகுதியையும் பாராமல் மனிதனை நேசித்து மனுக்குலத்துக்கு நன்மைகளை செய்தாரே, அந்த நன்மைகள் தான் அன்பின் கயிறுகளாக காணப்படுகின்றன. Even without expecting any kind of worthiness and qualities, and he was sacrificing himself and he was loving us. That is called the cords of love. அவர் செய்ததான அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் அன்பின் கயிறுகளாக காணப்படுகின்றன. Even all the signs and wonders, it's all something like the cords of love. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் பரலோகத்திலே இருந்து தம்முடைய அன்பின் கயிற்றை உன்னருகே அனுப்பி இருக்கிறார். Even from heaven, God, the cords of love he has sent towards you. இவ்விதமாக அந்த அன்புக்கு ஒரு கவர்ச்சி, ஒரு சக்தி காணப்படுகிறது. Even that love is having great power and also enticing power. ஆகையால்தான் இயேசு பூமியிலே ஜீவித்தபோது ஜனங்கள் ஏராளமாக அவரை பின்பற்றினார்கள். That's why Jesus Christ, while he lived upon the earth, multitudes of people followed him. மார்க் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்ல, அவ்வளவு தூரம் எப்போதும் ஜனங்கள் அவரிடத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். In Mark the Gospel chapter 3 verse 20, even he had no time to take food, in such a way multitude of people were thronging always with him. இரண்டாம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருந்தான் அந்த வீட்டு வாசல்ல கூட ஜனங்கள் நிக்கிறதுக்கு இடமில்லாதபடிக்கு திரளான ஜனங்கள் அந்த அன்பினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டு
அவரிடத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். Even we read in Mark the Gospel chapter 2, even in the doorway there was no place to enter in. The people being drawn by the cords of love, all were come closer to Jesus Christ. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் ஆயிரமாக ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக இயேசுவினிடத்திலே கூடி வந்தார்கள். Now we read in Luke the Gospel chapter 12 verse 1, thousands of people so that they may have a stampede. In such a way they are coming closer with Jesus. மனுஷரை கட்டி இழுக்கிறதான அன்பின் கயிறுகளினால் ஆயிரமான ஜனங்களை அவர் தம்பக்கமாக அவர் இழுத்துக் கொண்டார். With the cords of love, whatever he could tie and just drag the human race. In such a way you are dragging thousands of people to him. உலகத்திலே அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வாகனங்களை கொடுத்து ஜனத்தை கூட்டி சேர்க்கிறது போல அல்ல. It's not like a politician providing money and all kind of vehicle and all kind of transfer and making the people come closer to them. இதொன்றுமே அவர் செய்யவில்லை. அவருடைய அன்பினால் அவர்கள் இழுக்கப்பட்டார்கள். He never did all these things. Only by his love he was drawing everyone towards him. கர்த்தரிடத்திலே நீ கிட்டி சேரக்கூடாதபடிக்கு நீ தூரமாய் காணப்படுகிறாய். நெருங்கி வர விரும்பினாலும் பல தடைகள் இருக்கிறது. ஆனால் நீ இருக்கிற இடத்தில் தானே அவர் வந்து உன்னை தம்பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். And even there are many kind of hindrances. He's standing so that he may not come closer, but the Lord he himself voluntarily drawing you towards him. அருமையான சகோதரனே சகோதரியே, பரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் நாம் வசிக்கிற இந்த உலகத்துக்கு வந்தாரே, காரணம் என்ன? Oh dear beloved, the Lord God who is living in heaven, he came into the world for what purpose? அந்த அனாதி அன்பை அனுபவிக்கும்படியாக நீ பரலோகத்துக்கு வா அனுபவிக்கலாம் சொல்லி அவர் சொல்லவில்லை. He never say he come to heaven so that he can enjoy the everlasting love. நீயாக அவரிடத்திலே போய் அந்த அன்பை ருசிக்க கூடாத அளவுக்கு ஏராளம் தடைகள் இருக்கின்றன. Even there are a lot of hindrances that you may not go near to experience that love. நீயாக அந்த அனாதி சிநேகமுள்ள தேவனிடத்திலே நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். Even you are very weak that you are not able to come closer and enjoy the everlasting love. எத்தனையோ பாவ இருள், அறியாமை என்கிறதான இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் பக்கமாக நீ செல்லக்கூடாத நிலவரத்தில் இருக்கிறாய். Even there are a lot of sin, even a lot of sins of ignorance. It is something like a hindrance, never allow you to come closer with him. எத்தனையோ சர்ப்பங்கள் அல்லது சாத்தானுடைய வல்லமைகள் அந்த அனாதி சிநேக தண்டையிலே நீயாக கடந்து செல்லக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கின்றன. Even a lot of serpents, the evil powers, is something like an abstraction, so as you may voluntarily go near to him. இதெல்லாம் அறிந்ததான தேவன் அவரே நீ இருக்கிறதான அந்த இடத்துக்கு வந்து விட்டார். Even the Lord God who had known all these things, where you were, in the very place he came for you. நீ மூழ்கி கிடக்கிற அந்த இருளின் அதிகாரத்துக்குள் அவர் கடந்து வந்து உன்னை அங்கிருந்து தூக்கி எடுத்தார். And the place in the darkness where you are inundated, he came down from there. He is able to lift you up. படுகுழியிலே உளையான சேற்றிலே கிடக்கிற நீயாக அந்த அன்பு இருக்கிறதா, அந்த அன்பின் தேவன் இருக்கிற பரலோகத்துக்கு செல்ல முடியாது. Even as you are pounding to the mighty clay by yourself, you cannot go to the heaven where the loving God is residing. ஆனால் அவரே உன்னை தம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளும்படியாக நீ இருக்கிறதான பாவ உலகத்தில் அவர் கடந்து வந்தார். And so that you might be drawn towards him, he came into the world where there was sin. கர்த்தர் விதமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உன்னை தம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளும்படியாக கிரியை செய்கிறார். Only the Lord God worked while he showed the love, wanting to draw you towards him. ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, While you read in Hosea chapter 11 verse 4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இந்த சூழ்நிலையிலே, இந்த சந்தர்ப்பத்திலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? in these circumstances, in this environment, how the people were found. இந்த அன்பின் தேவனை பற்றி அறிவில்லாமல் அவருக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். Without having the knowledge about the loving God, but they seem to be protesting and revolting against him. அன்றைக்கு இயேசு பூமியிலே ஜீவித்தபோது சொந்த ஜனங்களாய் அந்த யூதர்களே அவருக்கு எதிராக போராடினார்களே, அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டார்களே, அதுபோலதான் இந்த ஜனங்கள்
இந்த அன்பின் தேவனை பற்றி அறியாமல் அவருக்கு எதிராக ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். Even while the Lord God, the people who are protesting against in such a way, they never know the love of God. அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அவர்களை அடக்கி ஒடுக்கும்படியாக அவர் தம்மண்டையிலே இழுக்கவில்லை. And only he never put the fetters of chain so that they might be drawn towards him. ஒரு அன்புள்ள தாய் தன்னுடைய குழந்தையை தம்பக்கமாக இழுத்துக் கொள்கிறது போல அவர் இழுத்துக் கொண்டார். Just like a loving mother, whichever draw the child towards in such a way have drawn you. அவர்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்கள் அண்டையிலே ஒரு நல்ல தாயை போல் வந்து அவர்களை தம்மக்கத்தை இழுத்துக் கொண்டார். He never considered about the sin and the transgression. With all loving kindness, he had come near and drawn them. ஒரு சிறிய குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். You just take, for instance, you take a child. கொஞ்சம் தூரத்துல அந்த குழந்தை இருக்கிறது, தாய் இங்க இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். The child is only for a far place, the mother is only in this place. அந்த குழந்தை எழுப்பி நடக்க முடியாது, ஆனா தாய் இடத்துல வர்றதுக்கு முயற்சி பண்ணுகிறது, ஆனா பலவீனம் முடியல. And the child, they want to come here to the mother because of the weakness, is not able to come near to the mother. தாய் வா மகனே வா மகனே வா மகனேன்னு சொன்னாலும் அது வர முயற்சிக்கிறது, ஆனா வர முடிகிறது இல்ல. Even the mother is calling the child, come son, but because of the weakness, the child not able to come near to the mother. தன்னுடைய இயலாமை நிமித்தமாக குழந்தை உடனே கதற ஆரம்பித்து விடுகிறது. Because of the inability, the child without its knowledge started weeping and crying out. உடனே இந்த தாய் நடந்தல்ல ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி கொள்கிறாள். தூக்கி கொள்கிறது மட்டுமா, என்னென்னலாம் செய்வான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதானே? Now while she saw the state of the child, she was not walking to reach the place, she was running to other place and caught hold of that child. ஆண்டவராகிய இயேசு அந்த தாயை போல உன்னை தம்பக்கமாக இழுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். Even the Lord Jesus Christ, like a mother, he is able to draw you towards him. ஜனங்கள் தேவனிடத்தில் வர மனதற்றவர்களாக காணப்பட்டார்கள். Even the people of God, they have no mind, no thought to come near to him. ஆனால் அந்த ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what God is saying in Hosea chapter 11, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, in what a way I will desert you. 8ஆம் 9ஆம் வசனங்கள். 8-9 verses. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How shall I give up? நான் உன்னை எப்படி தண்டிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்பேன்? Now I shall deliver you so that he might be punished. அவர் அதை சொல்லும்போது 2 இடங்களை பற்றி சொல்லுகிறார். And while he was quoting that, he was stating about the 2 places. அந்த ஆத்மா செபோயிம் என்பவைகள் அந்த சோதோம் கொமோராவிலே காணப்பட்ட இடங்கள். And Admah and Zeboim, these are all found in the place of Sodom. சோதோம் கொமோரா வானத்திலே இருந்து அக்கினியும் கந்தகம் வருஷிக்கப்பட்டு அது நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனது. Even upon Sodom, the fire was showering and completely destroyed by the punishment of the Lord. நான் அனாதி சிநேகமுடையவராக இருக்கிறேன், நீயோ அக்கினியினால் நியாயம் தீர்க்கப்படுகிறதுக்கு ஏதுவான நிலவரத்தில் இருக்கிறாய். நான் உனக்கு அப்படி செய்ய மாட்டேன், என் பக்கமாக உன்னை இழுத்துக் கொள்ள போகிறேன். But I'm having everlasting love, but you are in a position to be destroyed by the fire. But not I'm going to do that, but I am only doing drawing nearer to me. எப்படி இழுத்துக் கொள்ள போகிறார் என்றால் அவர் தம்முடைய அன்பின் கயிற்றினால் அவர்களை கட்டி அவர்களை தம்பக்கமாக இழுத்துக் கொள்ள போகிறார். What he is going to do, he is going to bind them with the cords of love and draw them towards him. பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி இந்த ஓசியாவின் புத்தகத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Only regarding the love, it is said in the book of Hosea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஓசியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். And there was one man whose name was Hosea. வேதத்துல அந்த மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It's only said about in the scripture about that man. அந்த ஓசியாவின் புத்தகத்தில் அந்த மனிதனுடைய
குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறது. Even in the book of Hosea, what had happened in the family, it is also written. நீங்கள் வேத புத்தகம் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் வீட்டில் போய் அந்த சம்பவங்களை படித்து பாருங்கள். If you have the scripture in your hand, go back to your home and read that. இந்த ஓசியா கோமேர் என்று சொல்லப்பட்டதான ஒரு பெண்ணை அவன் தனக்கு மனைவியாக விவாகம் பண்ணினான். And even this Hosea, he made Homer as his own wife. அவளிடத்திலே அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். And because of that, he had 3 children. பிற்பாடு அவள் தன் புருஷனாகிய ஓசியாவுக்கு துரோகம் செய்துவிட்டு வேற நேசர்களை தேடி அவர்களுக்கு பின்னாலே போய்விட்டாள். But even that wife did a treachery and she went after somebody. ஓசியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். We read Hosea chapter 2 verse 5. அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். இப்படியாக அவள் தன் புருஷனுக்கு துரோகம் செய்து போய்விட்டாள். And in such a way she made a treachery act and went against. கொஞ்சம் வருஷங்கள் போனது. Even some years passed. பிரியமானவர்களே, அந்த ஓசியாவின் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். தயவு செய்து கவனமாக பாருங்கள். You watch keenly what had happened in the family of the Hosea. அவள் ஓசியாவை விட்டு பிரிந்து போய் அவள் ஒரு கேடுகெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள். Now she defected from Hosea and she was doing a wretched life. அது அவளுக்கு இன்பமாக காணப்பட்டது. Even it seems to be something pleasurable for her. ஆனால் கொஞ்ச காலத்தில் and after some time அவள் நம்பி போனதான அந்த நேசர்கள் அவளை கைவிட்டு விட்டார்கள். Even all the lovers whomever she believed in after all have deserted her. அவளை புறக்கணித்து தள்ளினார்கள். They have just put her aside, hating her. ஏன் என்று தெரியாது. ஒருவேளை அவள் வியாதிப்பட்டிருக்கலாம். We may not know what was the reason she may fallen sick. இனி அவளிடத்தில் நாம் இன்பம் அனுபவிக்க இயலாது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கலாம். Given they might have come to a state no pleasure could be derived. கொஞ்ச வருஷத்துக்கு பிற்பாடு இந்த ஓசியாவும் அந்த கோமேர் அவனுடைய பழைய அந்த மனைவியும் சந்திக்க நேர்ந்தது. Even after some years later, even the Hosea and he was able to meet his wife. பிரியமானவர்களே, இந்த சந்திப்பு எங்கே நடந்தது? வேதத்தை நாம் வாசித்து தியானித்தால் அது ஒரு சந்தை வெளியில நடந்ததுன்னு சொல்லலாம். Even where this meeting place was taking, while you read in the scripture, it was happening in the marketing place. அது ஞாயிற்றுக்கிழமை சந்தையோ வியாழக்கிழமை சந்தையோ வெள்ளிக்கிழமை சந்தையோ அது எனக்கு எந்த சந்தைன்னு தெரியாது எனக்கு. I don't know whether it is Sunday market or the Friday or Saturday or any other day. தேனியில ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு நினைக்கிறேன். Even in Teni, which is a Sunday. சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தேனிக்கு போயிருக்கிறேன் நான். Even when I was a little boy, for the sake of market, I went to Teni for this market. அங்க எல்லா வியாபாரமும் நடக்கும். Even all kind of business will be going on. இவர்கள் சந்தித்த இடம் ஒரு சந்தை வெளியாக இருந்தது. Even the place where they both met together, it was a market place. ஓசியா தன்னுடைய நிலத்தில் விளைந்ததான வாற்கோதுமைகளை விற்கும்படியாக அந்த வாற்கோதுமைகளை அவன் அந்த சந்தைக்கு கொண்டு சென்றிருந்தான். Even Hosea, what it was grown in his own field, the barley, the wheat, he wanted to sell it in the market. With that, he was coming to that market. அவனுடைய மனைவியாகிய அந்த கோமேரையும் கூட அவள் நேசித்து சென்றாலே அந்த மனிதர் அங்கே விற்பனை செய்யும்படியாக அந்த பெண்ணை கொண்டு வந்திருந்தார்கள். Even the persons who loved at home, and that have also come only to sell something, they also come into that place. தூரத்தில் இவர்கள் ஒருவரை பார்த்து விட்டார்கள். And in a far place, they had a chance to see each other. அவள் மெலிந்து சோர்ந்து ஒருபோல் காணப்பட்டாலும் இவனுக்கு அடையாளம் தெரிந்து விட்டது. Even though she had emaciated and she had so lean, and he was able to identify. எதிர்பாராத வேளையில் மனசிலே நினைக்காத வேளையில் ஒருவரை பார்க்க நேர்ந்தது. And without expectation, even what he never imagined, and in that circumstances, they had a chance to meet each other. அவள் கைவிடப்பட்டு நிர்பாக்கியமான நிலவரத்தில் இருக்கிறாள். Now she had been deserted and found in a miserable condition. சந்தையில கொண்டு வந்து வித்துட்டு போகலாம்னு வந்திருக்காங்க. They have all come only to sell her in the marketplace. இந்த வேளையில் அவளுடைய முகத்தில்
ஒரு பெரிய மனஸ்தாப அறிகுறி காணப்பட்டது. But in her countenance there was some kind of sign of repentance and conviction. அவளுடைய முகத்தில் கண்ணீர் துளிகள் நதியை போல் பெருக்கெடுத்து வந்து விட்டது. Even in her face the tears is running down like a river. ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய அனுதாபம், அவள் மேல் ஒரு அனுதாபமும் அன்பு வந்து விட்டது. Hosea the prophet, he had a great love and sympathy. அவன் அங்க போய் அவன் அந்த கோமேரை விலை பேசுகிறான். And even he went and he was only bargaining the praise of her. தன் பையில் இருந்த 15 வெள்ளிக்காசை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தான். What he had, the 15, the silver coin he had given to their hand. தன் கூடையில் இருந்த 1.5 கலம் வாட்கோதுமையை அவர்களுக்கு கொடுத்து Given that one and a measures of that wheat what he had given to them. அவளை விலைக்கு வாங்குகிறான். He just took her for the price. ஓசியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Hosea chapter 3 verses 2 and 3. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1 கிலோ வாற்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இனி நீ பாவம் செய்யாத. Hereafter don't commit sin. நீ எனக்காக காத்திரு. But you wait for me alone. பிரியமானவர்களே, அவளை கொண்டு அவனுக்கு ஒரு நன்மையும் இல்ல. இன்னும் சில வருஷங்கள் போச்சுன்னா ஒருவேளை இவன் தான் அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது இருக்கும். There was no utility because of her. In some years past, only he was a minister, a helper. ஓசியாவுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. It's not a matter not known to Hosea. ஆண்டவர் ஓசியாவை பார்த்து சொன்னார். But God was looking at Hosea. ஓசியாவே, உனக்கு இப்படி ஒரு அனுதாபமும் அன்பும், உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு விசாலமான இருதயம் இருக்குமானால், Oh Hosea, if we have such a love, if we have such a broad heart, என்னை விட்டு பிரிந்து தூரமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான மனுக்குலத்தின் மீது எனக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கும். as the people had defected, withdrawn and living separately, what kind of compassion, love I would possess toward those people. ஒரு மனிதன் தனக்கு துரோகம் செய்த தன்னுடைய மனைவியின் மீது இவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்துவானால், even a man, the woman who had committed the treachery act, if he is able to show such kind of love, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றாதபடிக்கு விக்கிரகங்களை பின்பற்றி பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனுக்குலத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். even withdrawn from the Lord, backslidden from the Lord, but the Lord God says that he is loving. அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகிக்கிறேன். And he saying, I love you with the everlasting love. நான் இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகையினாலே அவர் இதை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது என்னால் நம்ப முடிகிறதில்லை. When I was doing such a evil life, when he said it is loving me, in no way I am not able to believe. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்க கூடும். Oh dear brothers and sisters, even your heart may be saying in this way. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், You may be a Christian, அல்லது நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், and you may be a member belonging to the Pentecostal church, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத புற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். and you may be a man belonging to the இந்த other ராத்திரி religion. வேளையில் உன்னை இயேசு நேசிக்கிறார். But tonight this Jesus is loving you. உன்னுடைய எல்லா துன்மார்க்க வாழ்க்கையும் பொருட்படுத்தாமல் உன்னை தம்முடைய அநாதி சிநேகத்தால் நேசிக்கிறார். And never considering a boy all your wicked life with the everlasting love, he is loving you. அவரிடத்தில் வரக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது. அவரிடத்தில் வரக்கூடாதபடிக்கு நீ பலவீனமான ஒரு சிறிய குழந்தையைப் போல இருக்கிறாய். ஆனால் அவரோ உன் அண்டையிலே வந்து தம் பக்கமாக உன்னை இழுத்துக் கொள்கிறார். There are a lot of weakness, a lot of inability that you are not able to come closer with the Lord. The loving God coming nearer and drawing towards thee. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். With all everlasting love I have loved you, therefore with the loving kindness I have drawn you. பிரியமானவர்களே,
தொடர்ந்து உள்ளதான அந்த ஜெப வேளையிலையும் நீங்கள் இருந்து நீங்கள் இந்த கூட்டத்தில் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறின பிற்பாடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். Even there is a prayer, and even please stay in the prayer and receive the blessing, and then you disperse. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் முக்கியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். And whoever are hearing the word of God, even important blessing is being discerned for you. இந்த ராத்திரி தேவனுடைய அன்பை நீ ருசிக்க போகிறாய். Even tonight you are going to taste the love of God. அந்த அன்பிலே நீ களிகூர போகிறாய். Even you are going to rejoice in that love. அந்த அன்பினால் நிரம்பி நீ ஆடி பாடி மகிழ போகிறாய். Even in that love we are going to leap and dance and rejoice. அந்த தேவனுடைய அன்பை சிந்திக்கும்போது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் உனக்கு குப்பையாக நஷ்டமாக காணப்படும். When you just think about the law, whatever the great thing of the world will be like a dung and rubbish. கர்த்தர் இந்த சத்தியங்களின் மூலமா நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us through this too. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசனம் என்னையும் பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அனாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்தி. நேசனம் என்னையும் பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அனாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்தி. பிரியமானவர்களே, இந்த கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் முடிவடையும். இப்பொழுது இந்த சில நிமிஷங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை நேசிப்பது நிமித்தமாக அவர் நம்மளே நிறைவேற்ற வேண்டிய அவருடைய கடமை என்ன என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அன்புக்கு ஒரு கடமை உண்டு என்று இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டோம். கடமையை நிறைவேற்றாத அன்பு அன்பா? தேவன் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தார். ஆதலால் என்றால்
அந்த அன்பு நிமித்தம், எனக்கு இருக்கிற கடமை நிமித்தம் நான் உன்னை இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அன்புக்கு ஒரு கடமை உண்டு பிரியமானவர்களே. இப்ப நீங்க கேட்டீங்களே, அந்த அந்நிய அன்புகளுக்கு சென்றதான தன்னுடைய சொந்த மனைவி அந்நிய அன்புகளில் பின்னாலே போனவளை சந்தை வழியிலே திரும்பவுமாக அவளை விலைக்கு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து கொள்ளுகிறதான அந்த அன்பின் கடமை. அவளை எத்தனையோ பேர் நேசித்தார்கள், ஆனால் அந்த அன்பிலே கடமைகளிலே. ஆனால் ஓசியா மட்டும்தான் தன் கடமையை நிறைவேற்றுகிற அன்புடையவனாக இருந்தான். இன்றைக்கு அதே போலதான் நீ எத்தனையோ பேரை நேசிக்கிறாய், ஆனால் அவர்கள் கடமையை நிறைவேற்ற மாட்டார்கள். உனக்கு தன் கடமை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றும்படி உன்னை நேசிக்கிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு மட்டும்தான். என்னுடைய ஜீவியத்திலே நான் பாஸ்டர் பேசும்போது என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய அம்மா நிறைவேற்றின ஒரு கடமையை நான் உங்கள் முன்னாலே இப்ப சொல்ல விரும்புகிறேன். அதை நான் சொல்லாம இருக்க முடியாது. சின்ன பையனா இருக்கும்போது 12 வயசு 13 வயசு ஒரு 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு கீழே தான் இருக்கும். என்னுடைய உடம்பெல்லாம் சிறங்கு வந்துடும், சொறி. கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டாங்க, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வராதப்பா, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொறி வந்துடும். என்னுடைய கையை பார்த்தால் இந்த கையெல்லாம் இப்படியே தான் இருக்கும், பழுத்து நாற்றம் அடித்து. என்னை அதுவரைக்கும் கொஞ்சிக்கிறவங்க எல்லாம் என் பக்கத்திலே வராம போயிட்டாங்க. என்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு கூட வரல. ஏன்னா இந்த சொறி அவர்களையும் பிடித்து விடும் என்று சொல்லி. எனக்கு அன்பா இருந்தவர்கள், என்னோட பேசுறவர்கள் என்னை பார்த்தால் அப்படி தூரமா பார்த்து போயிடுவாங்க. அன்றைக்கு அந்த ஆசாரியனும் லேவியனும் தூரத்தில் போனது போல. நான் பாஸ்டர் பேசும்போது இந்த கடமை, அன்பின் கடமையை, என்னுடைய தாயிலே நான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பின் கடமையை நான் நினைத்து கொண்டே இருந்தேன். அப்படி என்றால் அந்த அன்பின் தேவன் எப்படி இருப்பார் என்று. சரீரமெல்லாம் நாற்றமா இருக்கிறது, முழு உடலும் புண்ணா இருக்கிறது. அது வரைக்கும் என் பக்கத்துல படுக்கிறவங்க எல்லாம் இப்ப தூரத்துல படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும்தான் என் பக்கத்திலேயே படுத்திருந்தாங்க. அது வரைக்கும் என்னை பக்கத்துல படுத்திருந்த ஆட்கள் எல்லாம் இப்ப தூரத்துல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா என்னை விட்டு தூரமாய் போகவே இல்லை. காலையில் எழும்பும்போது பழுத்திருக்கும், உடம்பெல்லாம் சீலா இருக்கும், பக்கத்துல வரக்கூட அச்சமாக இருக்கும். ஆனால் என்னுடைய அம்மா என்னை வெந்நீர் ஊற்றி சுடு தண்ணீரில் கழுகுனதை பார்க்கும் போது நான் நினைக்கிறேன், சந்திரிகா சோப் போட்டு தேய்ச்சி அவங்க சொந்த கையினால தேய்ச்சி சீலும் ரத்தமா வரும், தேய்ச்சி கழுவி அப்படியே துடிப்பேன். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய அன்பு, இந்த கடமை, என் பிள்ளை இது, என்னுடைய பிள்ளையினுடைய மேல் இருக்கிற என்னுடைய அன்பு, இந்த சீலை, இந்த புண்ணை பாராது, அதை கழுவி சுத்தப்படுத்துவேன் என்று அந்த கடமை, அன்பின் கடமை, நான் அதை உணர்ந்தேன். பிரியமானவர்களே, ஒரு உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண தாய் இப்படி செய்யக்கூடும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய அன்பிலே எதை செய்ய முடியாது? உன்னுடைய ஜீவியத்திலே அந்த அன்பின் கடமையை நிறைவேற்றும்படி இந்த எல்லிஸ் நகர் சுவிசேஷ கூட்டங்களின் 2ஆம் நாள் ராத்திரி வேளையிலே, இந்த கூட்டத்தின் கடைசி நிமிஷங்களிலே அவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசித்தபடியினால் இந்த அன்புக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தின் கடைசி பகுதியிலே அதை நான் உன்னிலே செய்து நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். வேறொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாதாரண, இது மனிதர், சாதாரண பிராணிகள் இடத்துல கூட ஒரு அன்பை பார்க்கலாம். பிராணிகள், ஒரு கோழியை பாருங்க, ஒரு வீடு நெருப்பு பிடித்து எரிந்து விட்டது, உடனே வீடு பற்றி எரிகிறது. தீயணைப்பு படையினருக்கு அறிவித்தார்கள். அங்கிருந்து வண்டி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. வந்து அந்த வீட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க, நெருப்பு அணைச்சிட்டாங்க. பக்கத்துல பார்க்கும் அந்த வீட்டுல ஒரு கோழி வளர்த்திருந்தாங்க. அந்த கோழி கூடு எரிஞ்சிருச்சு. நெருப்பு பிடித்த உடனே இந்த தாய் கோழி என்ன பண்ணிச்சு தெரியுமா? இப்படியே தன்னுடைய இறக்கைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகள் எல்லாத்தையும் தன்னுடைய இறக்கைக்குள்ள வாங்கன்னு சொல்லிச்சு.
அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த ரெக்கைக்குள்ள இருக்கு. கண்ட காட்சி என்ன தெரியுமா? நெருப்பு அணைத்த பிறகு இந்த தாய்க்கோழி எரிஞ்சிச்சு. எப்படியோ அந்த தாய்க்கோழி வெந்து போச்சு. ஆனால் உள்ளே பார்த்தால் அதுக்குள்ள இருக்கிறதான 2 குஞ்சுகள் எரியாமல் இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுக்குள்ள அந்த குஞ்சுக்கு அந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னால் இவங்க தீயணைப்பு படையினர்கள் இந்த தண்ணீர் ஊற்றி விட்டார்கள். அன்புக்கு ஒரு கடமை உண்டு. சாதாரண கோழியிலும் அதை காணலாம், பறவையிலும் காணலாம், சாதாரண மிருகத்திலும் காணலாம். பசு தன்னுடைய குட்டியை நக்குகிறது, தன்னுடைய குட்டியை நக்குகிறது பசு. அது ஒரு அன்புதான். இன்றைக்கு இவை எல்லாவற்றையும் விட மேலான ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் மனுக்குலம் என்று சொல்ல வேண்டும்? உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்திலே நான் கேட்கிறேன், என்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து என்னிலே நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையோடு கூட, கடமை உணர்ச்சியோடு கூட இன்றைக்கு என்னை குணமாக்கும்படி, என் பாவத்தை கழுவி சுத்தமாக்கும்படி, என்னை விடுவிக்கும்படி அந்த கடமை உணர்ச்சியோடு வந்திருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் எழுதி நிற்போமா? இப்பொழுது நாம் பாடின பாடலையே நாம் பாடப் போகிறோம். நேசரே உன் நேசம் நினைக்கையில் என் நெஞ்சம் உருகிறது. நேசரே உன் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிறது. நேசரே உன் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுதே. கொண்டு அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்து நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்து. அல்லேலூயா. இந்த 4 லைனை நீங்க பாடும்போதே உங்களுக்கு சௌக்கியம், பாடும்போதே உங்களுக்கு விடுதலை. பாருங்க, அந்த அன்பின் கடமை. அந்த கோழி அந்த வீடு நெருப்பு பிடித்து எரியும் போது, தன்னுடைய கூடு நெருப்பு பிடித்து எரியும் போது குஞ்சுகளை காக்கும்படியான கடமை உணர்ச்சியோடு கூட, அந்த அன்பின் கடமையோடு கூட ரெக்கைகளை விரித்து நிற்பது போல அந்த அன்பின் கடமை, ஆண்டவருடைய ரெக்கைகள் உனக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னுடைய ரெக்கைகளுக்குள்ளே வா, நான் எரிந்தாலும் பரவாயில்லை, நீ எரியாமல் பாதுகாக்கப்படுவாய் என்று சொல்லுகிறது. பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண தாய், உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண தாய் தன்னுடைய குழந்தையினுடைய அழுக்கை, சீலை கழுவி சுத்தப்படுத்த முடியும் என்றால், நம்முடைய இருதயத்தின் சீலை பிதுக்கி எடுக்க, அதை அகற்ற, சுத்தப்படுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் கடமை எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்யும். அதை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலை அடைவீர்கள். ஒன்றுமில்லை, நாம் இந்த பாடலை பாடும்போதே உங்களுக்குள்ள ஒரு கர்த்தர் ஒரு கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் இந்த 4 லைனையும் பாடுங்க. நேசரே உன் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுதே. நேசரே உன் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுதே. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்து. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் இழுத்து. அல்லேலூயா. இந்த 4 லைனையும் நீங்கள் உணர்ச்சியோடு, உருக்கத்தோடு, விசுவாசத்தோடு, அந்த கர்த்தர் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசத்தோடு கூட இந்த 4 லைனை நீங்க பாடினால் இந்த பாட்டில் ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த 4 லைனையும் பாடும்போதே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். 4 லைனையும் பாடும்போதே நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். அதான் என்னுடைய விசுவாசம். அந்த இயேசு தன்னுடைய அன்பின் கடமையை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு உன்னுடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக கடமையில் தவறாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எத்தனையோ பேரை நேசித்திருப்பாய், ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட சமயம் வரும்போது நழுவி விடுவார்கள், கை கழுவி விடுவார்கள். பிலாத்தை போல
உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க மாட்டார்கள். ஆனால் ஏசப்பா மட்டும்தான் உனக்காக செய்து முடிக்க வேண்டிய கடமையை செய்யும்படியாக உண்மையான அன்பு, அநாதி அன்பை உடையவர். அதை நினைக்கிறவர்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க எல்லாரும். நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே பாதாளத்தை விட ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிசாசின் வல்லமைகளை விட ஒரு மேலான வல்லமை அந்த அன்புக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு அதை உனக்காக செய்யும்படி கடமையோடு வந்திருக்கிறார். பாருங்கள், நான் வாசித்தது போல தயவு செய்து மியூசிக் கொஞ்சம் கம்மியா போடுங்க. வாய்ஸோட ஃபாலோ பண்ணி வருங்க மியூசிக். இன்றைக்கு நீங்கள் வாசித்து கேட்ட வசனத்தின்படி, ஆதலால் உன்னை நான் இழுத்துக் கொண்டேன். அந்த ஆதலால் என்றால் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்ததினாலே எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. மாறவே மாட்டேன், மாறவே மாட்டேன். நிச்சயமாக அந்த கடமையை செய்து முடிப்பேன். உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய வேலைக்காக, உன்னுடைய ஊழியத்திற்காக நான் அதை செய்து முடிப்பேன். என்னோடு சேர்ந்து பாருங்கள். நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. இந்த வரிகளை பாடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஒரு பெரிய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை நான் காண்கிறேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த பாடலை நான் 2-3 தடவை பாடணும். தேவனுடைய அந்த அன்பின் கடமை, அந்த வல்லமை உங்கள் யாருக்காவது உங்களுடைய சரீரத்திலோ உங்களுடைய ஆத்மாவிலோ இப்பொழுது பிரவேசித்திருந்தால் கரங்களை உயர்த்துங்க. இந்த வேளையில, அதாவது நீங்கள் எல்லாரும் கை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் என் மேல் கடமை உடையவராய் இருக்கிறார், இந்த வல்லமையை என்னுடைய ஜீவியத்திலே, இருதயத்திலே, சரீரத்திலே இப்பொழுது நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. திரும்பவும் நாங்கள் பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டே அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தே. நான் அல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உங்கள் அருளினார்
யாதொன்றினாலுமே இவ்வந்தி நின்றும் இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த உணர்ச்சியோட விசுவாசத்தோட ஒரு தடவை கூட பாடுவோம். நான் சொல்றேன், நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை உங்களை தொடும். அந்தந்த இடத்திலேயே தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. தேவனுடைய வல்லமை உங்களை தொடும் என்றால், என்னை கவனிங்க, தேவனுடைய வல்லமை உங்களை தொடும் என்றால் அல்லேலூயா என்று சொல்லுங்க. அல்லேலூயா என்று ஒரு ஜம்ப் பண்ணி சொல்லுங்க. நீங்க நிக்கிற இடத்திலேயே மறுபடியும் பாட போகிறோம். கர்த்தருடைய வல்லமை அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறது. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சமுருகுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சமுருகுதே. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தி. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி ஸ்நேகத்தினார் காருண்யத்தால் இழுத்தி. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நம்பினார். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நம்பினார். பிரிக்க இயலாது யாதொன்றினாலுமே இவ்வந்தி நின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாது யாதொன்றினாலுமே இவ்வந்தி நின்றும் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்களில் அநேகரை கர்த்தருடைய வல்லமை தொட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அநாதி சிநேகத்தால் உன்னையும் என்னையும் நேசித்த அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடமையை நிச்சயமாக நிறைவேற்றும்படியாக அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நேசித்தேனே, அந்த அன்புக்கு ஒரு கடமை இருக்கிறது. நிச்சயமாக உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். ஆமென். உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே சோரம் போனாய், என்னுடைய அன்பிலிருந்து விலகி அந்நிய அன்புகளுக்கு போனாய். ஆனாலும் சந்தை வெளியிலே உன்னை நான் கண்டேன். சந்தை வெளியிலே உன்னை நான் கண்டேன். நான் உன்னை விலைக்கு வாங்கி திரும்பவும் கொண்டு வருகிறேன். உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறேன். உன்னை நான் அனாதையாய் விட மாட்டேன். உன் ஜீவியத்தை கட்டி எழுப்புவேன். உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். இது என் அன்பின் கடமை. இது என் அன்பின் கடமை. நிச்சயமாக இந்த அன்பின் கடமையை உன் வாழ்க்கையை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ முறை நீ என்னை நேசித்தாய், ஆனால் எத்தனையோ முறை எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமையில் தவறுனது உண்டு. ஆனாலும் அதை நான் மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன். நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை இதோ செய்யும்படி உன் பக்கத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. திரும்ப ஒருமுறை அதை இந்த பாடலை பாடுவோம். அதை பாடும்போது தேவனுடைய வல்லமை அநேகரை தொடும். நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுதே. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி சிநேகத்தினால் காருண்யத்தால் இழுத்தி. நீசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டு அநாதி சிநேகத்தினால் காருண்யத்தால் இழுத்தி. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நம்பினார். Amen.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேற்றைய தினம் அநேகருடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் தேவனுடைய வல்லமை பிரவேசித்து விடுதலையும் சுகமும் அடைந்ததாக நான் அறிந்தேன். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் அநேகர் விடுதலையும் சுகத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி பெற்றவர்கள் நீங்கள் சம்பந்தப்பட்ட ஊழியக்காரத்தில் வந்து எனக்கு கர்த்தர் இப்படி செய்தார் என்று நீங்கள் சொன்னால் அது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாக இருக்கும். இப்பொழுது எல்லாரும் சொல்ல சமயம் இல்லாதபடி நான் கூட்டத்தை முடிக்கிறேன். நீங்கள் இந்த கூட்டம் முடிந்த பின்பு சம்பந்தப்பட்ட ஊழியக்காரத்திலே கர்த்தர் என்னை தொட்டார், நான் விடுதலை அடைந்தேன், சுகம் அடைந்தேன் என்பதை ஒரு வார்த்தையிலே நீங்கள் சொன்னால் நலமா இருக்கும். ஒரே ஒரு முறை கூட இந்த பாடலை பாடுகிறோம். கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் தொட போகிறார். உங்களுக்கு கடமையை செய்து நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இதோ வந்து இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படுறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்திலே நிறைவேற வேண்டிய காரியத்தை குறித்து உனக்கு அவ்வளவு கடமை உணர்வு இருக்கும் என்றால் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்த ஆண்டவர் அந்த கடமையை நிறைவேற்றி முடிக்கும்படி வைராக்கியத்தோடு இதோ உன் அண்டையில் இருக்கிறார். நேசரேவும் நேசம் நினைகள் நீசெல்லாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டீர். அநாதி சிநேகத்தினால் காருண்யத்தால் எழுப்பீர். காருண்யத்தால் எழுப்பீர். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உண்டு நம்பினார். என்னையும் உண்டு நம்பினார். பிரிக்க இயலாத யாதொன்றினாலுமே இந்த அன்பை விட்டு பிரிக்க எந்த வல்லமையினால முடியாது. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உங்க நம்பினார். யாதொன்றினாலுமே ஹல்லேலூயா 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 ஆமென் இயேசு உன்னை தொடுகிறார், உன்னை குணமாக்குகிறார், உன் அக்கிரமத்தை நீக்குகிறார், உன் அநியாயத்தை மன்னிக்கிறார், உன் வியாதியை சுகமாக்குகிறார். இது அவருடைய கடமை. அவர் நம்மை நேசிக்கிறபடினால் அந்த நேசத்தின் கடமை, அந்த அன்பின் கடமையை உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உணர்ந்தவர்களால் அல்லேலூயா சொல்லி கொஞ்ச நேரம் ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்றும் கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், அது அவருடைய அன்பின் கடமை. நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உடையவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணலாம். மேன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. முதல் நாள் கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தந்தபடியா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இரண்டாம் நாள் கூட்டத்திலும் நீர் வளமுள்ள ஆனந்தத்தோடு கடந்து வந்து எங்களுடைய கூட்டத்தை கத்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தீர்த்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு தந்தான சாட்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கொண்ட ஆனந்தத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளுடைய இதயத்தின் நிலவரத்தை அறிஞ்சு ஆண்டவரே நீ சீயோனிலிருந்து எங்களுக்கு தந்ததான கர்த்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, சத்துருக்களாய் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களை சித்தப்படியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த இயேசு ஆண்டவரே அன்பை நிறைந்ததான அந்த இயேசு கர்த்தாவே அநாதி சிநேகத்தினால் அநாதி காருண்யத்தினால் ஆண்டவரே அன்பின் கடமையினால் இயேசுவே இன்றைக்கு இந்த மத்தியில வந்து கர்த்தாவே அநேக கர்த்தாவே நீர் தொட்டு சுலாக்கும்படியா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய பிரச்சனைகளை நீர் மாற்றினபடியா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய கவலைகளை நீர் மாற்றினபடியா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்பின் கடமையினால் இந்த வேளையிலே யார் யார் கர்த்தரில் யார் யாரை கர்த்தர் தொட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே விடுதலை உண்டு கர்த்தாவே. யார் யார் கர்த்தாவே உம்மை நேசிக்கிறபடியாக தீர்மானித்தார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை நேசித்து உமக்கு ஒரு சாட்சிகளா காணப்பட நீர் இந்த நாட்களில் உதவி செய்யத்தான் வேண்டும் ஐயா. இயேசுவே, உலக பிரகாரமாக ஒரு தாயின் அன்பை பார்க்கிறோம், மேலான ஒரு அன்பு இல்லப்பா. அந்த தாயை பார்க்கிறோம், அந்த ஓசியா தன்னுடைய மனைவியை நேசித்த அன்பை பார்க்கிறோம். எவ்வளவோ அதிகமான அன்பினான் கர்த்தாவே நீல கலமத்தில கடந்து வந்து அநேக பாவிகளை இந்த வேளையில் ரட்சிக்கிறீரே. அந்த அன்பு எவ்வளவு பெரிதப்பா. அந்த அன்பை உணர்ந்து ஆண்டவரே இந்த கூட்டத்தில் இருக்கிறவரிடம் இந்த கூட்டத்திற்கு வெளியாக யார் யார் இருந்து வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சந்தித்து இந்த அன்பிற்குள்ள கடந்து வரும்படியாக நாங்கள் நோக்கி கெஞ்சுகிறோம்ப்பா. இயேசுவே, அந்த தேவனுடைய அன்பை இந்த தேசத்தால் அறியட்டு கர்த்தாவே, இந்த மதுர தேசத்தால் அறியட்டு கர்த்தாவே. ஆண்டவர் அவர் அன்பு ஒழுங்கு போகிற அன்பு அல்ல, அவருடைய
மாற்றம் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. மக்கள் சோத்திரம் இனி நாளைக்கு நடக்க போறாங்க அந்த கூட்டத்தையும் நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தர வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு வாரும் ஐயா. கூட்டமான ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த தேசம் நியாயத்தில் தேர்வாகாரம்க்கு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கவும் உம்முடைய வெறியத்தை கத்தாவே அந்த ஆத்துமாக்களை கத்தாவே ஆயத்தப்படுத்த வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. ஏசப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு தந்ததான ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் ஆசிரியை தந்தீரே. ஆவினால் நிறைந்து மெச்சுதிக்க மயப்படுத்த நீர் உதவி செய்தபடியான ஸ்தோத்திரம். எப்படியாரும் கத்தாவே எங்களை தாழ்த்தும் கரங்களை தருகிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் எல்லாரும் நித்தியத்தில் காணப்படும்படியா உதவி செய்யும். தாழ்த்தும் கரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.